நேத்து நைட்டு ஃபுல்லா பார்வதியும் கமருதீனும் பலமான தேடுதல் வேட்டையில இருக்காங்க. என்ன ப்ரோ தேடுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, பிரைவேட்டா உங்களுக்கு ரூம் தேடுறாங்க. அதாவது கேமரா இல்லாம ஒரு நல்ல பொதர் மாதிரி ஏதாவது இருந்தா உங்களுக்கு வாட்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லா ஏன் என்ன பண்றாங்க எதுக்கு பண்றாங்க சுத்தமா புரியல. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பயங்கரமா அட்வைஸ் பண்ணியிருந்தாங்களே. பார்வதியோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஓப்பனா சொல்லியிருந்தாங்க, ஏமா இது குழந்தைங்க பார்க்குற ஷோமா அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்லியும் புரியலன்னா என்ன சொல்றதுனே தெரியல. இன்னொன்று கமருதீன் அவர் ஃப்ரெண்டு டைரக்டாக சொல்லிட்டாரு, டே கொஞ்சம் சோலோ வாடுறா எதுக்குடா இன்னொருத்தவங்க கூட சுத்துற அப்படின்ற மாதிரி. அப்பயும் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட ஷோவில் பார்க்கும்போது பார்வதி இதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்க வேணாம் வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. ஸோ நான் கூட திருந்திருவா போல அப்படின்னு நினைச்சா ஐயா ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரீமா போயிட்டானுங்க. அவ்வளோதான் வீட்டுக்குள்ளேயே உனக்கு கப்புள்ஸாக மாறிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இன்னொன்று எஃப்ஜே வந்து பார்வதியோட கேம் பிளேயோ புட்டு வைக்கிறான். எனக்கு நேற்று அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுனதுக்கு அப்புறம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா கனிகிட்ட பேசும்போது கிளியரா சொல்றான், டே நீ இவ்வளோ தெளிவாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே சொல்றேன் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ சும்மா சில்லறத்தனமா வந்து சுத்திட்டு இருக்கேன், அங்கங்க பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் பண்ணிட்டு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சா அவ்வளோ கிளவரா யோசிக்கிறாங்க. நான் சத்தியமா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெளிவான ஆள் அப்படின்ற மாதிரி யோசிச்சே பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூளை வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அது அப்படி என்ன சொன்னா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்வதி மேட்டர்லேருந்து போயிடும். பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க ஃப்ரெண்டு வந்து கிளியராக சொன்னாங்க, இந்த மாதிரி 18+ கண்டென்ட்லாம் பண்ணாத, அதாவது வந்து இது குழந்தைங்க பார்க்குற ஷோ அப்படின்ற மாதிரி அவ்வளோ தெளிவாக சொல்லியும் திருப்பியும் கமருதீனை வா வா வான்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா பார்வதி உனக்கு என்ன வேணும், பிக் பாஸ் அவங்களுக்கு ஏதாவது ஓயோ ரூம் புக் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லவ் மாதிரி கூட தெரியல. இது லவ் தாண்டி ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அது ஒரு மாதிரி அவங்க பண்ணுறது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நைட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. டே என்னடா எல்லாம் தூங்கிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மணி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறானுங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பக்கத்து பெட் வேற. அவ்வளோதான் விளங்கினா மாதிரி தான். நைட்டில் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எல்லாம் ஒரே பெட்டில் பத்துனுக்கிறானுங்க. நான் உண்மையாக நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஜரேட் பண்ணிலாம் சொல்லலை. ரெண்டு பேரும் நடந்துக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, அது யார் அட்வைஸ் பண்ணாலும் திருந்தாதுங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. கமருதீன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவானாப்ல. ஆக்சுவலாக எனக்கு யாரும் வேணாம், நான் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக விளாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் நான் கூட நினச்சேன், ஆஹா கமருதீன் பரவாயில்லடா உனக்கும் மூளை இருக்குன்னு நிரூபிச்சிட்டேன். நேற்று ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்தேன், பரவாயில்ல கமருதீன் ஏதோ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆனால் சொல்லணே இவன் யோசிக்க மாட்டான், இவன் திருந்தவே மாட்டான், இவன் கடைசி வரைக்கும் இப்படி தான் சீரியல் இன்னும் அப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த ஃப்ரெண்டு வந்து கிளியராக சொல்லியிருப்பாப்புல, மச்சான் இண்டிவிஜுவலாக ஆடு மச்சான், நீ தனியாக அண்ணா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குடா, யூஸ் பண்ணிக்கூடான்னு தெளிவாக சொல்லுவாப்புல. எவ்வளோ தெளிவாக சொல்லியும் நான் அங்கே தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாக போவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மட்டும் சொல்லலை, அரராவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் அவன் ஃப்ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக நீ எங்கேயும் போவாத, உனக்கு எதுக்கு ஒரு சப்போர்ட், நீ தனியா ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த பீஸு கடைசி வரைக்கும் அது புரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது புரியாது, அவருக்கு அது தேவையே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஃபீலிங்க்கு பார்வதி வேணும், அவரோட இந்த ஃபீலிங்க்கு அரோரா வேணும் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு ஃபீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவே இருக்காது. பார்வதி சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு என்ன ரொம்ப வெறுப்பேற்றுது, ஓகேவா நீ என்ன வேணா அவ கூட பண்ணிக்கோ, ஆனால் என் முன்னாடி பண்ணாது, எனக்கு ரொம்ப கடுப்பாகுது, விட்றா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற பிக் பாஸே கலாய்க்கிறாரு. என்ன கமருதீன் இதுக்கப்புறமா என் கூட பேசணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உன்னோட மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டா பிக் பாஸ் பேசணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்வதி கூட பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் பண்ணுற சேஷ்டைகள்லாம் பார்த்துட்டு பிக் பாஸ் வந்து என்ன கமருதீன் இதுக்கப்புறம் என்கிட்ட பேசணுமா இல்லை வேணாமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து நக்கல் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்களேன் என்ன மாதிரி ஒரு அழிச்சாட்டியம் பண்ணுறானுங்கன்னு. ஐயோ அது நடுராத்திரியில் பார்த்துட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து பேசும்போது அங்கே எஃப்ஜேவும் இவங்களும் அவங்க பேர் என்னது வியானா, இதுங்க ரெண்டு வெளியே பேசிட்டு இருக்கு. இதுங்களுக்கு ஷாக் ஆகுது, என்னடா பார்வதியும் கம்மு இதுங்க ரெண்டு இங்கே என்ன பண்ண போதுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எதாவது பிளான்ல இருந்தாங்களா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள பார்வதியும் கமருதீன் வந்து அவங்க அங்கே வந்த பிறகு இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு சைடில் இவனுங்க ஒரு சைடில் இந்த மாதிரி பண்ணுறானுங்கன்னா கமருதீனும் பார்வதி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் வேறு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஒரு மேட்டர் சொன்னல, எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் வியானா கிட்ட ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு லவ் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு ஆதிரை கிட்ட லவ் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சில்லற பையன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் அதை மாற்றிக்கோங்க. அவன் ரொம்ப தெளிவாக யோசிக்கிறான். அவன் பார்வதி பற்றி புட்டு வைக்கிறான். பார்வதி இப்படி தான், பார்வதியோட கேரக்டர் இதுதான். அவளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவள் வந்து சண்டை போடுறா கத்துறால, அது வந்து மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இங்கே வந்து இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கணும், பார்வதியால் ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ மக்களும் அவ்வளோ சீக்கிரம் வெளியெடுக்க மாட்டாங்க. இன்னொன்று சேனலும் வெளியெடுக்காது. ஏன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி
ஆளுங்க உள்ளே இருந்தால் தான் ஷோ வந்து நல்லா போகும், எனக்கு தெரியும், அதனால தான் நான் பார்வதிக்கு நாமினேஷனில் ஓட்டு போட மாட்டேன், நான் வந்து மற்றவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் தவிர எனக்கு பார்வதியோட சாண்ட்ரால ரொம்ப மோசமாக இருக்குது, பார்வதி கேம் பிளே கூட பரவாயில்ல, சாண்ட்ரா ஆடுற கேம் பிளேல ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை கழுவி ஊத்துறான். இந்த பக்கம் பார்வதி பார்த்தீங்கன்னா நான் ஓட்டு போட மாட்டேன், சேனல் பார்வதி வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அப்போ வந்து பக்காவாக அனலைஸ் பண்ணுறான். சேனல் எப்படி யோசிக்குது, மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக யோசிச்சுட்டு போகிறான். அவன் சொல்கிறது உண்மைதான், சேனல் பார்வதி எடுக்காது. ஏன்னா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற ஆள் வந்து உள்ள வெயிட்டு இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு சண்டை ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து அவ்வளோ தெளிவாக யோசிச்சு கனிக்கிட்டேயோ சபரிக்கிட்டேயோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஓகே இவன் நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எப்படி சொல்லுது ஒரு மாதிரி மூளை இல்லாமல் ஒரு மாதிரி நார்மலாக ஒரு ஆட்டிடியூடில் சுற்றுற ஒரு பையன்லாம் இல்லை, ரொம்ப தெளிவாக யோசிக்கிற ஒரு பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனே சொல்கிறான். இப்போ நம்மளாம் வந்து ஏதோ ஒரு டேலண்ட்டை காமிச்சு கொஞ்ச நாள் சர்வை ஆகிட்டு இருக்கோம். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேமை வந்து ரன் பண்ணுறதுக்கு காரணம் அவள் தான், அவள் இருக்கணும். அதனால தான் சேனலும் அதான் டிசைட் பண்ணும், மக்களும் அதான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஓட்டு வந்து நாமினேஷனில் பார்வதிக்கு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பா எனக்கு இவ்வளோ தெளிவாக யோசிக்கிறவன் ஏன்டா லவ் கண்டென்ட் பண்ணி சுற்றுறேன். ஆக்சுவலாக அவன் ரொம்ப தெளிவாக யோசிக்கிறான். அப்போ இந்த லவ் கண்டென்ட் ஏன் பண்ணுறான் அப்படின்னும் போது எனக்கு என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, அவனுக்கு என்ன நினைக்கிறானுங்க, இந்த லவ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி எப்படி ஒரு சண்டை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணி அதில் இதுவாக வராங்களோ, லவ் கண்டென்ட் வந்து இவங்களை நல்ல விதமாக ரீச் பண்ணும், கவின் ரீச் ஆனார்ல அந்த மாதிரி ரீச் ஆகும்னு நினைக்கிறானுங்க. அதுதான் அதனால தான் ஆக்சுவலாக எனக்கு பிக் பாஸ் வந்து கரைச்சி குடிச்சு தான் வந்திருக்கானுங்க. கவினை மாதிரி நம்ம 1-2 லவ் பண்ணுவோம், லவ் பண்ணால் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேன் பேஸ் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அங்கே தான் FJ சொதப்பிட்டான். ஆக்சுவலாக நீ மற்ற அனலைசேஷன்லாம் ஓகே, பார்வதி பற்றி கெஸ் பண்ணது எல்லாம் ஓகே, ஆனால் அதுக்குன்னு நீயும் திருப்பி அந்த லவ் அப்படின்ற மாதிரி போன பாரு, நீ பண்ணுறது லவ்வை தாண்டி அது ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கடா, ரொம்ப கேவலமாக இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு லவ் வந்து கனெக்ஷன் கரெக்டாக உருவாகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 2 பேருமே ஒரு ஃபேக் லவ் பண்ணுறீங்க. கவின் பண்ணும்போதுல ஃபேக் லவ்லாம் இல்லை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷி அவர் கூட பண்ணும்போது சரி, அவங்க கூட பண்ணும்போது சரி, அதே மாதிரி நெக்ஸ்ட் லாஸ்ட்லியா அவங்க கூட பண்ணும்போது சரி, ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கனெக்ட் ஆகி தான் லவ்வில் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே பிரேக்கப் ஆகி திருப்பி லாஸ்ட்லியாக போனாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. இருந்தாலும் கவின் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கி எல்லாத்தையும் தப்பு ஸ்டாப்பில், அதாவது ஒருத்தனை இதுக்கு மேலே அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அடி வாங்கி தான் தப்பு ஸ்டாப்பில். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து பண்ணுறது 2மே ஃபேக் லவ் அப்படின்னும் போது அதனால தான் மக்கள் காரி துப்புறாங்க. ஆனால் அவனுக்கு கிளாரிட்டி உண்மையாக சொல்கிறேன், நேற்று அதை பார்த்து நான் மிரண்டேன், என்னடா இவ்வளோ கிளாரிட்டியை யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோதான். அப்போ இது கனி, சபரி, FJ இவங்க 3 பேர். அவன் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சொல்கிறான், அதாவது நம்ம சொன்னோம்ல இண்டிவிஜுவல் கேம் ஆடணும்னு, இதுதான் டைமு, இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவல் கேம் ஆடணும். அவங்க ஆக்சுவலாக இப்போ தான் அவங்களோட பிளான் என்னென்னு FJ வந்து போட்டு உடைச்சான். அதாவது என்ன நினச்சிருக்காங்கன்னா, முதல்ல வந்து இந்த மற்ற பீஸுங்களாம் அடித்து துரத்திட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ளே அடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்கானுங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நாள் வந்து எங்களுக்குள்ள எந்த பிளானும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தானுங்களே. அவன் ஓப்பனாக சொல்கிறான், இல்லை கனி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பிளான் வச்சுருந்தோம், அதாவது நம்ம ஐடியா பண்ணியிருந்தோம், மற்றவங்களெல்லாம் அடித்து துரத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கலாம், இதுதான் நம்மளுக்குள்ளே அடிச்சுக்க வேண்டிய டைம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து 50 நாள் ஆயிடுச்சு, இதுதான் இந்த டைம்லேருந்து நமக்குள்ளே நம்ம அடிச்சுக்கலன்னா நம்ம வந்து இந்த கேமில் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இண்டிவிஜுவலாக ஆட ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது, எஸ்பெஷலி கனி, சபரி. ஏன்னா நேற்று கொடுத்த அட்வைஸ் வந்து கொஞ்சமாவது மூளைக்கு ஏற்றிக்கிட்டா இண்டிவிஜுவலாக ஆட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இந்த பார்வதி கமருதீன்லாம் சுத்தமாக ஏற்றிக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. சாண்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா பயந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ நான் வில்லியா ப்ரொஜெக்ட் ஆகிறேன்னா வில்லியா நான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம். அதாவது அவங்களுக்கு வந்து இருக்கிறது ஃபேக்டை வந்து சொன்னால் அது ஒன்லி ஏற்றுக்கணும், அதை அப்சர்வ் பண்ணணும். பிரச்சனைகளாம் சுத்தமாக அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டியே இல்லை போல இருக்குது. அவ்வளோ சொல்லியும் அதெல்லாம் அப்படிலாம் ப்ரொஜெக்ட் ஆகுது, நீ அந்த மாதிரி தப்பாக பண்ணால் தானே ப்ரொஜெக்ட் ஆகும். அப்போ நீ அதாவது ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க பார்த்துட்டு தப்பாக இது மாதிரி தெரியுது அப்படின்னு, அது ப்ரொஜெக்ட் ஆகுது. அது ப்ரொஜெக்ட் ஆகுறது இல்லை, நீங்கள் நடந்துக்கிறத வெளியில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கல. அது அப்படியே வேற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதா, அப்படி எதுவுமே இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும். இவங்க என்ன இப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும்னு அதை காமிக்கிறாங்களா? ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறதை தான் எடுத்து காமிக்கிறாங்க, அங்கே வேற ஒரு ஆளை வச்சு நடிக்க வைக்கல. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலைங்க. ஆனால் எனக்கு இதில் விட கொடுமை என்ன தெரியுமா, பார்வதி கிட்ட அவ்வளோ சொல்லி பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு அவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கப்புறம் திருப்பி அந்த வந்து ஒரு கண்டென்ட் ஒரு மாதிரி பண்ணாங்கல்ல, அது கப்புள்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அது மாதிரி என்ன சொல்ல காஜி கப்புள்ஸ்ன்னு சொல்றதா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தான் பண்றாங்க. அது நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.